வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் மக் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அவன் இல்லாமல் நம்ம இட்லி பாத்திரத்திலே பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சீஸியான ரெசிபி இது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகாய், ஒரு 1/4 கப் கார்ன் சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவு இதுதான் கிடையாது, நீங்கள் கூட குறைய கூட சேர்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் சாஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பீட்சா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மயனேஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நான் பிரெட் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க அளவுக்கு 3 ப்ரெட்டே கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மயோ இல்லை சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப்பை ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, அது ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடும். நீங்கள் பீட்சா சாஸ் ஒரு மயோனைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அது ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம மக்கில் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் நான் மொசரெல்லா சீஸ் கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். திருப்பி அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி சீஸ் சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலேயும் கொஞ்சமாக ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அந்த சீஸ் மெல்ட் ஆனால் போதும். ஸோ அதுக்கான டெம்பரேச்சர் மட்டும் நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் மக் எடுக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்கான மக் எடுத்துக்கோங்க. ரொம்ப லோக்கலாக நம்ம யூஸ் பண்ணால் அது டெம்பரேச்சர் தாங்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. நல்ல குவாலிட்டி மக்காக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இட்லி பாத்திரத்தில் வைக்கலாம். எனக்கு குக்கரில் வைக்கிறத பற்றி அபிப்பிராயம் இல்லை, ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணதில்லை. நான் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இப்போ ஃபுல்லாக சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கிறேன். இப்போது இது ரெடியாக இருக்குது. இதை லைட்டாக ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். அடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சுட வச்சுருக்கேன். அதில் ஒரு தட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த கப்பை வச்சுட்டு நம்ம மூடிடலாம். தண்ணி ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கணும், அப்போ தான் டக்குன்னு இது இந்த சூடுக்கு மெல்ட் ஆகும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், செம்மையாக மெல்ட் ஆயிடுச்சு. நம்மளோட மக் பீட்சா நல்லா சீஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பீட்சாலாம் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ டக்குன்னு உங்களுக்கு வீட்டில் பீட்சா சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா ஒரு 5-6 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுடலாம். அதுக்கு ஒரு மக்கும் இந்த மாதிரி சீஸும் இருந்தால் போதும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சூப்பர் டூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.